கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சிவசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நீ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இதில் திமுக எதிர்த்து எந்த அரசியல் கட்சியுமே போட்டியிடல, நாம் தமிழர் தவிர. நாம் தமிழர் கட்சிக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ சமீப காலமெல்லாம் பெரியார் தொடர்பான சர்ச்சை இருந்துகிட்டு இருக்கு. நேற்று சீமான் அவர்கள் இடைத்தேர்தலில் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. இந்த நிலையில் சில சலசலப்புகள் மீண்டும் உருவாகியிருக்கு. இந்த நிலையில் அவங்க கட்சியை சார்ந்த யூடியூபர்கள், தொலைக்காட்சியில் பேசுகிறவங்க தொடர்ச்சியான அவர்கள் அவங்களும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்களும் அதை பதில் சொல்லித்தாரீங்க. இன்னைக்கு கூட நாகை திருவள்ளுவன் அவர்களை நாங்கள் விரட்டினோம், எங்களை யார் விரட்டினா நாங்கள் அதெல்லாம் பயப்பட போகிற ஆள் கிடையாது அப்படின்னு குறிப்பாக சொல்லணும்னா இந்த சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆட்கள், அவர் கூட இருக்க திருச்சி சரவணன் போன்றவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. இதை பற்றி நீங்கள் என்ன சார் பதில் சொல்கிறீங்க? முதல்ல ஈரோடு இடைத்தேர்தலை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க. ஈரோடு இடைத்தேர்தலை பிரதான எதிர்கட்சியான அதிமுக போட்டியிடல, சங்கி மங்கி பாஜக போட்டியிடல. நாங்கள் கடந்த முறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்றோம்னு சொன்ன தேமுதிக போட்டியில்லை. புதுதாக கட்சி ஆரம்பித்த 2026 பனையூர் முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் போட்டியில்லை. அப்போ போட்டியாளர்கள் யாருமே கிடையாது. நோட்டாவோடு போட்டி போடுகின்ற நாம் தமிழர் கட்சி நிற்கிறாங்க. பிரதான ஆளுங்கட்சியான திமுக அங்கே களத்தில் இறங்கியிருக்காங்க. அங்கே களத்தில் இருக்கின்ற விசி சந்திரகுமார் அவர்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா கடந்த காலங்களில் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் அந்த தேர்தலில் ஈஸியாக திமுக வெற்றி பெற்றோம். ஆனால் அந்த நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் கடந்த முறை என்ன பண்ணாங்க, ஈரோடு இடைத்தேர்தலில் வந்தார். அங்கே பெரும்பான்மையான சமூகமாக இருக்கக்கூடிய முதலியார்கள், அது அடுத்தபடியாக கிட்டத்தட்ட ஒரு 40,000 வாக்குகள் அருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தேர்தலில் சீமான் அவர்கள் பேசுகிறாரு. அங்கே முதலியார்கள் பெரும்பான்மையாக இருக்கனால முதலியார்கள் வசதி பேசுகிறதுக்காக முதலில் வந்தவர்கள் முதலியார்கள் அப்படின்னா கடைசியில் வந்தவங்க தான் கல்லர்களா? இப்போ பள்ளத்தில் இருந்தவங்க தான் பல்லர்களா? எல்லாரும் எல்லா சைடும் இருக்காங்க. இந்த வெங்காயத்துக்கு அது தேவை கிடையாது. உங்க முட்டா போய் அப்படி பேசினியான். அருந்ததில் கூடுதலாக ஆந்திராவில் இருந்து இப்போ தூய்மை பணி பண்ணுறதுக்காக வந்தவர்கள் வந்தேரின்னு சொன்னியா. அப்பயே செருப்படிலாம் தெருவுக்கு தெருவு வாங்கினாங்க. அவங்க கட்சியில் கூட இருப்பாங்க சிரிக்கிறதுக்குன்னு ஒரு 4 பேர். அவங்க செருப்படி வாங்கி மண்டை விடப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். கூடுதலாக அவங்க அருந்ததியர்கள் அமைப்புகளை சார்ந்த தமிழ் புலிகள் அமைப்புகளை நாங்கள் அடிச்சு விரட்டணும், அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது. இவங்க ஒன்றும் அடிச்சு விரட்ட கிடையாது. அந்த பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன். இதற்கு முன்பாக நடந்த ஈரோடு இடைத்தேர்தல் இருக்குல்ல, அப்போ கூட பார்த்தோம்னா இந்த மாதிரி சர்ச்சையை பேசி நம்ம சொல்லிட்டு வந்தேன் முன்னாடி. ஆனால் நடந்துச்சு, பல்வேறு அரசியல் நடந்துச்சு. தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவராக கூடிய நாகை திருவள்ளுவர் பல்வேறு நேர்காணல்ல அருந்ததிகள் யாரு, நாங்கள் இந்த மக்களுடைய பூர்வக்குடி தான், இந்த மண்ணினுடைய மைதம் தான்ற மாதிரி பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 25 பேட்டி. அந்த பிரச்சனை கிளம்பினது யார் நினைச்சுன்னா நான் தான் பரப்பி விடுறேன். சீமான் அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்காரு. இந்த மக்களை உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தலாக இருக்கக்கூடிய அருந்ததிகள் இவங்க தெலுங்கர்னு சொல்றதே தவறு. எனக்கு தெரிஞ்சு அருந்ததிகள் தமிழ் பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க, தெலுங்கு, கிட்டத்தட்ட 4 மொழிகள் திராவிட மொழிகள் பேசக்கூடிய மக்கள். திராவிட மொழிகள் பேசினாலும் இவங்க தங்களுடைய தமிழர்களாக தான் அடையாளப்படுத்துறாங்க. அவையே என்னன்னா திட்டமிட்டு சீமானை பரப்புறான். அப்போ பரப்பும்போது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உருவாகுது. பல்வேறு போராட்டங்கள் கூடுதலாக பார்த்தோம்னா ஆதித்தமிழர் கட்சி சென்னையில் ராமநாதன் குடில்னு சொல்லுவாங்கல்ல, குடில் திண்ணிகள் அங்கே வச்சுதான் பிச்சை எடுப்பாங்க திருநீதிலாம். அங்கே அந்த அலுவலகத்தை முற்றுகையிட போகிறோன்னு சொல்லிட்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. இவங்க போகிறாங்க. பொண்ணு எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை. முற்றுகைனா காவல்துறை முன்னாடியே கைது செஞ்சுருவாங்க. இவங்களை நம்ம ஒரு முற்றுகை ஒரு அடையாள போராட்டமாக பண்ணுறாங்க. குண்டர்களை வச்சு ரவுடிகள் எல்லாரும் ரவுடி பையங்க, ஒருத்தரையும் கூட அந்த கட்சிக்காரனே கிடையாது, சண்டை போடுறாங்க. இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ரவுடி பையெல்லாம் வச்சுருக்காங்க. ஆதித்தமிழர் கட்சிக்காரங்க ரவுடி பைய இருந்தால் கொஞ்சம் ஒரு பெரியவங்களா போயிருக்காங்க. இருந்தால் அவங்க ஒரு 5-6 பேர் அடிச்சிட்டாங்க. இவங்க எந்த ஒரு காணொலியும் முன்னேற்பாடுக்காக எதுவுமே கொண்டு போகல. ஆனால் அவங்க 2 பேரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து 10 ரூபா மட்டும் வீடியோ எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அவங்க கட்சியில் அலுவலகத்தில் CCTV இருந்துச்சோ மற்றதெல்லாம் இருக்கும்ல, இவங்க கிடச்சா எங்கள் அமைக்கணும்ல. அவங்க ரொம்ப பேர் அடி வாங்கியிருக்காங்க, அது வெளியில் தெரியல. ஏன் அப்படி பெரிய வீரன்னா ஈரோடு இடத்துல ஏன் அடி வாங்கினாங்க? போனவங்க மண்டை உடைப்பட்டு இவங்க தானே ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்போ ஏதாவது ஒரு கட்சி, இங்கே இருக்க தமிழ் புலிகள் கட்சியோ ஆதித்தமிழர் கட்சியோ பேரவையோ யாருக்கு அடி கொடுத்தாங்களா? அப்படி எதுவுமே கிடையாது. இதனை தொடர்ந்து தமிழ் புலிகள் கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேரை திரட்டி அந்த நாகத்தில் அருந்ததிகள் யாரு, இந்த மண்ணின் மைந்தர்களாங்கன்ற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஒரு பைக்கு வரல, அடிச்சோன்னு சொல்றாங்களே, நாங்கள் அடிச்சு கிழிச்சிருவோம்னு சொன்னாங்களே, சென்னை எங்களோட கோட்டைன்னு சொல்றாங்களா, வந்திருக்க வேண்டியதானே? அதை கூட விடுங்க. இப்போ பெரியார் உணவு கூட்டம் சார்பாக ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க. இப்போ எப்படி காலங்காத்தால சமையலுக்கு பண்ண உருட்டு கேட்ட பாருங்க. இவங்க தலைமை ஒரு ஈழத்தில் போயிட்டு இட்லி கறி சாப்பிட்டேன்றியா, பூனை கறி சாப்பிட்டேன்றியா, மான் கறி திண்டேன்றியா, மயில் கறி, பாம்பு, நத்தனை, இது இன்னும் எதுவும் இல்லைன்னு கொசு கறி கூட திண்டேன்னியா. ஈழத்துக்கு போயிட்டு இப்படிலாம் வடை சுட்டியான். இப்போ கூட அண்மையில் கூட பிரபாகரனுடைய அண்ணன் மக கார்த்திக் மனோவர் சொல்லிட்டாரு, நாங்கள் இட்லிக்குள்ள கறியை வைக்க மாட்டோம், நாங்கள் புட்டுதான் சாப்பிடணும்னு சொல்லி முடிச்சிட்டாரு. மறுநாள் நேற்று எச்சத்தனமாக பேசினியான். அது நான் தான் பிரபாகரனுக்கு மூத்த மகன்,
பிள்ளைகளும் சொல்லுவேன், மயன்னு சொல்லுவேன், பேரன்னு சொல்லுவேன், மாமே மச்சன்னு சொல்லுவேன். சீமானுக்கு ஒரு இதே கிடையாது. ஏன்னா தூத்துக்குடியில் வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் சுட்டு கொண்ட எடப்பாடியே சித்தப்பான்னு சொன்னான். ஏதாவது ஒன்றுமே பண்ணாத திமுக வந்து எதிரிகள்னு சொல்லிட்டு கட்டமைப்பாங்க. இப்போ பெரியார் குறித்து கூட பேசினான். பெரியார் வந்து தாயோட உடல் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நான் ஒரு கருத்து சொல்லியிருந்தேன். அதற்கான ஆதாரம் கேட்கும்போது ஒன்றுமே சொல்லலை. ஏன் ஆதாரம் தான் காமிக்க வேண்டியதானே, கோர்ட்டில் காமிக்க சொன்னால கிட்டத்தட்ட 100 வழக்கு தப்பிக்க முடியாது சீமான் வந்து. சரி, இந்த தேர்தலுக்கு வருமே, இப்போ வந்து பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன். இது கோயம்புத்தூர்ல வந்தோன்னு பெண் பத்திரிகை முன்னாடி பெண் பத்திரிகை அழைச்சுன்றேன். கோவை மற்றும் சென்னையில் இருக்க பத்திரிகையாளர் வந்து சீமானுக்கு வந்து கண்ணாந்து வச்சிருக்காங்க. இங்கே வரையா நேரில் வந்தோன்னே என்ன நினைச்சு தெரியுமா, நேற்று நடந்த வந்து சம்பவங்கள் வந்து பல்வேறு நபர்கள் பேச மறுக்கிறாங்க. உண்மையிலே வந்து நேற்று சீமான் வரான்றனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அங்கெல்லாம் அருந்தை சமூக இயக்கத்துக்கு அப்படிலாம் வீட்டு சிறை வச்சுட்டாங்க. பல்வேறு நபர்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. அதே போல் வந்து இன்னைக்கு வந்து திரும்பி வீரவசனம் பேசுகிறான். அவனுக்கு சுற்றி போலீஸ் பாதுகாப்பு, எங்கே போனாலும் அவங்க கட்சிக்காரனே 50 பேர் தான் இருக்கேன். இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு இடத்துல கோஷம் போட்டிருக்காங்க, சீமான் வந்து தந்தை பெரியார் அவர்கள் வெளிப்படுத்திருக்கேன் இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அங்கே கூட பார்த்தா கூட இவங்க வந்து போலீஸ் படையோட போகிறாங்க. மற்றபடி போலீஸ் இல்லைன்னா இந்த நாயை யாரும் மதிக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஊரில் ஒரு ரவுடி பையன் இருப்பேன், ஊரில் சண்டை இழுக்கிறக்காக ஒருத்தர் இருப்பேன், அவனுக்காக ஊரையே வந்து இது பண்ண முடியாது. உன்னை பிடிச்சி அடிச்சு உள்ளே தூக்கி போட வேண்டியதானே. இவனா அடிச்சா எவன் கேள்வி கேட்பேன். சீமானா வெட்டி பையன், இவனா ஒரு வெட்டி பையன், அடிச்சு தூக்கி போட்டால் கேட்க நாதி கிடையாது. இந்த சாட்டை திருமன் கத்துவானா, இடும்பை கத்துவானா, வேற எவன் கத்துவான்? எவனுமே உள்ளூர்காரன் கிடையாது, எல்லாம் சங்கி மைய தமிழன்ற பேர்ல வந்து. இல்லை, சாட்டை துறைமுறை வந்து கூடுதல் என்ன சொல்றாருன்னா, நாங்கள்லாம் தமிழ் குடி, முதலையார், கவுண்டர், தேவர், செட்டியார், இவங்க மட்டும் தான் தமிழ் குடி, மற்றவங்களாம் வந்து திரும்ப அதவே பதில் சொல்றாரு. தமிழ் குடியை வச்சு அவர் என்ன பண்ணாரு, ஜிஎஸ்டி வரியை வந்து அடிக்கடி ஏற்றுக்கிட்டே போறாங்க. ஏதாவது பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நீட்டு வேணாம்னு சொல்லி பல்வேறு நபர்கள் போராடி இருக்காங்க. ஏதாவது ஒரு போராட்டம் நாம் தமிழ் கட்சி பண்ணிக்கன்னா இங்கே இருக்க தமிழ்நாட்டில் அவங்க சொல்லுகின்ற தமிழ் குடியை தானே இதாகுது. இப்போ வந்து 10% இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்தாங்க உயர் சாதி ஏழைகளுக்கு, அதெல்லாம் எதிர்த்தாங்களா? இப்போ தமிழ் குடின்னு சொல்றீங்க வந்து வெறும் ஒரு ஜாதியை திரட்டுறதுக்காக மட்டுமே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஏன் அதை தொடர்ந்து வந்து பட்டியல் சமூக மக்கள்லாம் பாதிக்கப்பட்டு வராங்களே. அன்னைக்கு இந்த தமிழ் குடி பேசுகிற நாம் தமிழர் கட்சினா எங்கே போனாங்க? இவங்க சொல்கிற அந்த தமிழ் குடியில் உள்ள ஜாதியும் பாதிக்கப்படுதானே. தென் மாவட்டங்கள் தொடர்ந்து சீமான் என்ன பண்ணாரு? அப்போ இவங்களோட இந்த அரசியல் என்பதே வந்து தமிழ் குடின்னு சொல்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி மீடியாக்கள் வந்து எந்த சமூக பின்னணி கொண்டதுன்னு நமக்கும் தெரியும். அப்போ சீமான் அவர்களுடைய இந்த அரசியல் என்பது வந்து வெறுமனையே ஒரு ஜாதியினுடைய ஒரு அரசியலாக இருக்கே தவிர அது மக்களுக்கானதே கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்னா, ஈரோடு வாக்காளர் நம்ம கேட்குறோம், இந்த மாதிரி தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்துறான், தொடர்ந்து வந்து பிரபாகரனுடைய அண்ணமனை இழிவுபடுத்துறான். ஏன்னா அந்த போட்டாவை வந்து அண்மையில் வந்துச்சு, போட்டோஷாப் பண்ண போட்டா. இப்போ நான் ஈழத்துக்கே போகலன்னு சொன்னேன். நாளைக்கு பிரபாகரனே வைவான் என்ன இது இருக்கு? இப்போ பிரபாகரன் உயிரோடு இருக்கான்னு பல்வேறு நபர்கள் சொல்றாங்க. மாவீரர்கள் உயிரோடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பிரபாகரன் அண்ணனையே போடா மயிறு தேப்பையிலன்ற மாதிரி பேச சீமான் வந்து நாளைக்கு பிரபாகரனே வந்துட்டு என் கூட போட்டாவே எடுக்கலன்னு சொன்னா பிரபாகரன் என்ன பேசுவான்? உலக தமிழர்கள்லாம் முதல் புரிஞ்சுக்கிறோம்னா, சீமான் போன்ற ஆட்களை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல வந்து திறநிதி கட்டாயிருச்சு. ஆனாலும் இனிமே யாராவது கொடுக்க நினைப்பாங்களே, அவங்க கூட கொடுக்கக்கூடாது. ஏன்னா சீமானுடைய திறநிதின்னு சொன்னதுக்கு ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் கூட திருநிதி திருடா அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் திறநிதி முன்னாடி பிச்சைக்காரனா இருந்தான், ஒரு சுடுகாட்டில் எப்படி போய் படுத்து கிடந்தான் தெரியும், காரே இல்லாம கிடந்தான். இன்னைக்கு பவுன்சரு இப்போ ஈரோடு இடைத்தேர்தலுக்கு போயிருக்காங்க பார்த்தீங்களா, சுற்றி பவுன்சர் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்கேன். அவனே வந்து நாம் தமிழர் சட்டை. ஏன்னா அந்த பயம் இருக்கவன் எதுக்கு பேசணும்? இப்போ பெரியார் இயக்கங்கள்லாம் இருக்கும். இப்போ நம்ம பெரிய பல்வேறு திருமணம் காந்தியன் இருக்காங்க, இப்போ வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார் இருக்காங்க, அண்ணன் நாயத்திருவன் இருக்காங்க, பல்வேறு சரி பண்ணேன் கோவை ராமசார் சிங்கிளாக வராங்க. எங்கே போனாலும் ட்ரெயினில் போகிறாங்க, அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. 50 பேரோ 100 பேரோ 20 பேரோ அதுக்கான மக்களுக்கான அரசியல் எடுத்து வைக்கிறாங்க. இவனை பார்த்தீங்கன்னா பவுன்சரே 50 பேர் இருப்பாங்க, கூட்டமே 20 பேர் வந்திருப்பாங்க, பவுன்சரே 50 பேர். இதில் வந்து இப்போ புதுசாக வந்து கறியெல்லாம் கொடுத்து கறி பிரியாணி போட்டு கடந்த காலங்களில் திராவிட இயக்கங்கள்லாம் வந்து சீமான் மேடையில் பேசுவார், நான் போட்டு கொடுக்குறது கிடையாது, கோழி பிரியாணி கொடுக்குறது கிடையாது, எதுவுமே கொடுக்க கிடையாது. இப்போ ஈரோடு இடத்துக்கு 500 ரூபா கொடுத்தா கூட வரமாட்டேறேன். அப்பா டேய் ஓ அண்டவாளம் தெரியும். இப்போ நடக்கின்ற ஈரோடு இடத்துல கூட காசை கொடுத்து எடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய எது இருக்குது. திறநிதியை பற்றி நீங்கள் சொல்கிறேன், உலகம் முழுவதும் வந்து வசூல் பண்ணி தின்னுட்டான். நீலாங்கரையில் வந்து மிகப்பெரிய ஒரு வீடு, சரியான சொகுசு பங்களா, 4-5 காரு, சாட்டைக்கு இதில் பங்கு இருக்குது. இந்த கேள்வியில் வந்து மிக முக்கியமாக இன்னொன்று கேட்டீங்க, இந்த அசுரன் சரவணன் ஒரு பேர் நினைக்கிறேன், அந்த சாட்டையிட்ட இருந்து ஆமாம் அந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அசுரன் வைக்கிறதுக்கு முதல் இருக்க அந்த இது இருக்கா, இவனுக்கு அசுரனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இவனே ஒரு பொறுக்கி திங்கிற நாய், நாம் தமிழர் கட்சி வீடு சீமான் புற எச்சையில இருக்க சோத்தள்ளி தின்ற நாய். இவன் வந்து நாயத்திருவனை பற்றி பேசுகிறான். ஏண்டா பிடிங்கி நாங்கள் கேட்குறோம், நீ வந்து ஆம்பளையா இருந்தா ஒரு தேதியை அறிவிச்சிட்டு வா,
நாங்கள் நாகத்திருவன் வந்து இது பண்ணிடுவோம், அவரை வீட்டை முடிவிடுவோம். ஏன்னா அடிச்சாங்கன்னு சொல்றீங்க, எப்படா அடிச்சீங்க, ஆதாரத்தை காமிடா. நாங்கள் சொல்கிறோம், இப்போ கூட சொல்கிறோம், நாகத்திருவனை பற்றி வந்து பேசுகிறானே, நான் தைரியமாக நான் வந்து ஆதாரத்தை காமி, நாங்கள் இப்போ வரோம், இத்தனாம் தேதி வரோம், அவரோட வீடு மதுரையில் இருக்குது, வந்து வர சொல்லுங்க. 20 இப்போ இன்னைக்கு 25ஆம் தேதி ஆயிருக்கு, ஒரு 30ஆம் தேதி வந்து நாகத்திருவன் விட முற்றுகிறோம், நாகத்திருவன் அடிப்போம் சொல்லுங்க. இப்போ எங்கள் தலைவர் வந்து தொடர்ந்து நினைச்சானுங்க, அடி வாங்கிட்டு ஓடத்தான் செய்வேன். அந்த அசுரன் சரவணை இவளை எட்டி கூட பார்க்கல. இப்போ சீமான் வீட முற்றுகிடுன்னு சொன்னோன்னே வீட்டில் உட்காந்துட்டேன், என்னடா வியூஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட சாட்டை திரும்ப பாத்ரூமில் பிரியாணி சாப்பிட்டுக்கிருக்கேன். பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு சீமான் பாத்ரூமில் கிடந்த ஏதோ மலத்தை கூட திண்டவேன். இவன் வந்துக்கிட்டு சீமானுடைய அந்த வாடையை பிடிச்சிக்கிட்டு மூத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு தெரியுங்க இவங்கலாம். இவங்க வந்து நாகத்திருவனை பேசுகிறாங்க. ஏண்டா உனக்கு நீங்களாம் ஏதாவது தமிழ் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு போராட்டம் முன்னெடுத்துருக்கீங்களா? ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக ஏதாவது போராடி இருக்கீங்களா? காவிரி பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? தமிழ் புலிய கட்சி வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு கட்சியாக வளரும்போது நம்ம மக்கள் தலைவராக கூட வைகோ அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் காவிரி பிரச்சனைக்காக. அப்போ போடிமெட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவராக கூட நாகத்திருவன் ஆயிரக்கணக்கான மக்களை வந்து திரட்டி வந்து போராட்டம் பண்ண சொல்கிறாங்க. இவங்கலாம் அன்றைக்கி வந்து ஒன்று கடிக்க கற்றுக்கிட்டு இருப்பாங்களா? இவங்க சொல்கிறாங்க தமிழர்களுக்கு நாங்கள் தான் அடையாளம், நாகத்திருவனை இது பண்ணிடுவோம், நாகத்திருவனோட கால் மைத்த கூட என்னால் பிடுங்க முடியாது. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. இப்போ ஈரோடு கிழக்கில் வந்து எதிர்க்கிறதுக்கான ஆட்கள் யாரும் இல்லை, அதை எதிர்ப்புகளை இவர்களே கூட்டுறாங்களா? இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. எங்கேயாவது போனால் இப்போ தெருவில் ஒரு நாய் போகுதுன்னு வைங்கவே, நாய் வாட்டுக்கு போச்சுன்னா அவங்க வந்து மக்களும் போவாங்க வருவாங்க, ஒரு நாய் வாட்டுக்கு போயிட்டு வரும். அந்த நாய் காலை கடிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அடி வாங்கி சாகும். ஒரு அளவுக்கு தான் எல்லாருமே நாய் குலைக்கிற வரைக்கும் விட்டு போவாங்க, போன்னு சொல்லுவாங்க. கடிக்க வந்துச்சுன்னா மிதிச்சு குலைத்தான் செய்வாங்க. சீமான் அவர்களும் அந்த ஒரு நாய் மாதிரி தான் இப்போ தற்போது வந்து குலைச்சிக்கிட்டே இருக்காது. ஒரு அளவுதான் மரியாதை எல்லார்ட்டையுமே. ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா மிதிச்சு அடி வாங்கிட்டு, ஏற்கனவே தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசினதுக்கு இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் கூட அறிவிச்சிட்டாரு. நேற்று தினம் பார்த்தோம்னா உலக தமிழர் தலைவராகக்கூடிய பல நெடுமாறன் அவர்கள் கூட வந்து சீமான் கண்டனம் தெரிவிச்சிட்டார். பிரபாகரனையும் தந்தை பெரியார் அவர்களையும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக இருக்கவங்க, ரெண்டு பேரை வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது, இப்படி வேறுபடுத்தி பார்க்குறவங்க வந்து தமிழின துரோகின்னு சொல்கிறாங்க. சீமான் அவர்கள் வந்து சொல்லாமல் தமிழின துரோகின்னு சொல்லி பல நெடுமாறன் அவர்களே சொல்லிட்டாங்க. இனிமேல் வந்து இந்த சீமானுடைய அரசியல் வந்து நம்ம பேசுகிறதே வேஸ்ட்டு. ஏன்னா அவன் ஒரு வெட்டி பையன், யூடியூப் சேனலுக்காக தினமும் கண்டுட்டு பேசுவாங்க. இப்போ உங்களுக்குலாம் தெரியும், ஒரு பரபரப்பான அரசியல் மீடியாக்களை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏதாவது தினமும் ஒரு பரபரப்பான கண்டனம் போனால் அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் தான் தவிர இவனால ஒரு மக்கள் இவன் கட்சிக்காரனே வந்து நன்மை அடைஞ்சது கிடையாது. ஏன்னா நேரத்தையே வந்து 3000 பேர் திமுக அடைஞ்சிருக்காங்களே. இவன் கட்சிக்காரன் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு பல மாவட்ட செயலாளர், பல மண்டல செயலாளர், பல கிளை செயலாளர், பல ஒன்றிய செயலாளர்லாம் வந்து திமுக இணைஞ்சிருக்காங்கன்னா இவங்களோட கட்சியோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்துக்கும் தெரியும். சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து இது போன்ற சர்ச்சை பேச்சை நிப்பாட்டிக்கிறணும், திமுக திராவிட இயக்கங்களை பேசுறதை நிப்பாட்டிக்கிறணும். இந்த சாட்டை போன்ற ஆட்கள், இந்த அசுரன் சரவணன் துணையில அந்த குடில் திண்ணி பொறுக்கி இவங்கெல்லாம் வந்து ஓரளவு வாயை குறைச்சிக்கிறணும். ஏன்னா இல்லைன்னா இப்போ தலைவர் அவர்கள் நாகத்திருவன் அவர்கள் வந்து சும்மா இருப்பாங்க, கட்சிக்காரங்க அப்படி சும்மா இருப்பாங்க சொல்ல முடியாது. 2019 மேட்டுப்பாளையத்தில் வந்து தீண்டாமை சுவர் இடிபடுது. அதனை ஒட்டி நாகத்திருவன் அவர்கள் வந்து கைது செய்வாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள் வந்து பேருந்துகள் நொறுக்கப்பட்டது. இவங்க வீட்டு கண்ணாடி நொறுக்கெல்லாம் தமிழ் பிள்ளைகளுக்கு வந்து அவ்வளோ சாதாரணமா? ஓரளவு இவங்க வந்து வன்முறை தூண்டலை, அடிச்சு விரட்டிட்டோன்னு ஒரு பொய் செய்தியை பரப்பும் போது நம்ம இப்படி பேச தோணுதில்ல. அப்போ அவன் வந்து உண்மையிலே அதுக்கான ஆதாரம் காமிக்க முடியுமா பேசினவன்? அப்போ ஏதாவது ஒன்று பேசக்கூடாது. சாட்டை எப்படிதான் சீமானை போட்டு பொலன்னு செருப்பால் அடிக்கிறாங்க, அதுக்கு தந்தை பெரியார் தான் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பேசுறியான். இப்படி இவங்க பேசும்போது ஓரளவு நம்ம ஜனநாயகமாக இருக்கும், நம்ம வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சுட்டு போயிடுவோம். எல்லாரும் இருப்பாங்க சொல்ல முடியாதுல்ல. இப்போ செருப்படி வாங்குவாங்க. சீமான் போன்ற ஆட்கள்லாம் வாயை அடக்கணும், இல்லை வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா செருப்படி வாங்குறத யாராலையும் மாற்ற முடியாது. நன்றிங்க சார். நன்றி.